निवासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरे शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधु मधुरे मधुकैडभभञ्जिनि कैडभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ओम श्री इंद्राणी जयदुर्गाय नमः. இந்த இந்திராணிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க. தேவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். தெய்வலோகம் பேர். இந்த வீட்டுக்கு வந்து சார் தெய்வலோகமா இருக்கு உங்க வீடு. உங்க சம்சாரம் அப்படி அந்த கவனிச்சாங்க. வாங்க மாமா உட்கார்ந்த மாமா உட்கார்ந்த உடனே ஒரு டிகிரி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு சின்ன டம்ளர் சுண்டு வரல கலவைதான் டம்ளர். அப்படி கவனிச்சார். அந்த காஃபி அமிர்தமா இந்திரலோகத்துல கொடுக்கற மாதிரி இருக்கு. அவர் மனதில் நினைப்பார், பெரிய டம்ளர்ல கொடுத்துக்கலாம். தேவலோகத்தை சித்திக்கக்கூடியது. இந்த தேவலோகம் இந்திராணியோட ராசியானால இந்திரனுக்கு கிடைச்சது. ஒரு பெண்ணோட மாங்கல்யத்தில் வீட்டுக்காரனோட ஆயுள் பலம் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் வரக்கூடிய அமைப்பு ராசிகள் நல்லா இருந்தா ஆணோட பதவி உயரும். ஒரு ஆண் வெற்றி பெறாருன்னா அந்த வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் சக்தி இருக்கிறார். இது சாமி உண்டுன்றவாளும் சாமி இல்லைன்றவாளும் ஏகமனதா ஒத்துக்கிறார். அதான் உண்மை. இந்திரலோகம் சிறப்பா இருக்கணும்னா இந்திராணியோட நிலை நல்லா இருக்கும். அப்ப இந்திரன் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு முன்னுக்கு பின் முரணான ஆள். ஆனா அந்த இந்திரலோகம் நிலைக்கணும்னா இந்திரனுக்கு முதல்ல நல்ல புத்தி இருக்கணும். அவர் சக்திபிஷகான ஆளுங்கிறதுனாலே அந்த சக்தியை தாங்கி பிடிக்கிறது இந்திராணி. தேவலோகத்துக்கு போனாலும் நல்ல புத்தி வரணும். புருஷ வீட்டுல வந்தாலும் நல்ல புத்தி வரணும். குச்சேலருக்கு கிருஷ்ணன் எல்லாம் கொடுத்து இந்திரி பதவி கொடுக்கறேன்னா எனக்கு இந்திர பதவி வேணாம், இந்த புருஷ போதும், நீ கொடுத்த மாளிகை எல்லாம் வீணாக்கிடு, எனக்கு தேவையில்லைன்னா ஒரு குடியில தான் இருந்தாலும் அவரை பார்த்தது இந்திரன், இந்திராணி, கண்ணன், ராதை, ருக்மன் இவ்வளவு பேரும் பார்த்தாங்க. தெய்வம் ஒரு வீட்டுல குடிக்கொண்டா அதுக்கு இந்திர பதவியும் பேர். அந்த வீட்டுக்கு சொர்க்கலோகம். வீட்டுல எந்த குறையும் இருக்காது. வீட்டுல குறையே இருக்காது.
மனைவி சிரிச்ச முகமா இருக்கும். நடக்கிற விஷயமா ஒரு சிரிப்புக்கு ஒரு பகுவும் கேட்டா எங்க போறது? அதை விட அவ சிரிக்காது இருக்கிறதே விட இந்த சிரிக்கிற முகமா இருக்கக்கூடிய மனைவி. அறிவிருக்கக்கூடிய பசங்க, கல்வி கேள்வி ஞானம் இது இருக்கிற குழந்தைங்க, நல்ல குணமான பெண் குழந்தைங்க, நல்ல அற்புதமான குணமுள்ள அந்த மனைவியோட தாயார், அதுக்கு மாமியார் ஒன்று பேர். பொண்ணு கூட கொஞ்சம் ஏறத்தாழ அமையலாம். மாமியார் நல்லா அமைஞ்சுட்டதுனாக்கா மருமகனோட வாழ்வு சிறப்பா இருக்கும். மாமனார் மைத்துனர் இதெல்லாம் நல்லா அமைஞ்சு அந்த கணவனோட தாயார் தகப்பனார் அதாவது சம்பந்திகளோட சந்தோஷமா உட்கார்ந்து பேசினா அந்த வீடு சொர்க்கலோகம். இந்திர உலகத்துக்கு ஒப்பான அமைதி. அந்த அமைதியை கொடுக்கிறது இந்திராணி ரூபத்திலிருந்து ஜெயதுர்க்கை. நிறைய படிச்சிருப்பா, பெரிய வீடு இருக்கும், ஆளுக்கு ஒரு கார் இருக்கும். காலையில் எழுந்தோடனே ஹலோ குட் மார்னிங். சிலர் அந்த குட் மார்னிங்க விட்டுட்டு ஹலோன்னு அப்புறம் வெளியில போச்ச ஹாய். இந்த ஹாய் என்ற வார்த்தை சொல்லப்படாது. அது யமலோகத்தோட சம்பந்தப்பட்ட வார்த்தை. சாயந்தரம் வந்த உடனே ஓ குட் நைட், அவ்வளவுதான். இவ்வளவு இருந்து இந்த வீட்டுல ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. பேசிக்காத இடத்துல தெய்வம் வருமோ? கலகலகலன்னு சிரிச்சு பேசணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த இடத்துக்கு இந்திராணியோட அருள் கிடைக்கும். அப்ப இந்திராணி அருள் கிடைக்குதுன்னா அந்த கிரகத்துக்குள்ள அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாட்டு பொண்ணு எந்த மாதிரி மாட்டு பொண்ணா அமையணும் பாருவோம். இந்த மாதிரி குலமகளா குத்து வழக்கா இருக்கும். அந்த மாதிரி குத்து வழக்கு இந்திராணி ரூபத்திலிருந்து ஜெயதுர்கை ஆத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால உடனே கேள்வி கேட்கப்படாது. இவ்வளவு சொல்லிகளே, உங்க குத்து வழக்கு எப்படி? சொல்லிடலாம், ஆத்துக்கொள்ள நுழைய முடியாது. இதெல்லாம் எழுதுறதுனால எங்க குத்து வழக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்ன பாருங்க. இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் எங்க ஆத்தல் என்ன தேடி வர்றவனுக்கு என்னோட பழகிறவனுக்கு ஆனந்தமான வீடு, ஆனந்தமான வசதி, ஆனந்தமான இருக்கு, ஆனந்தமான தொழில். இது யார் கொடுக்கிறார்? 20 வருஷமா அந்த அம்மாவை சொல்றதுனால இன்னைக்கு அற்புதமா. அதே மாதிரி சம்பந்திங்க மணி என் மேல கூட குறை சொல்லலாம், அவ மேல குறை சொல்ல முடியும். பொன் சம்பந்தி ஆகட்டும், ஆண் சம்பந்தி ஆகட்டும், இவ்வளவு ரகுமணிங்க சம்பந்தி அம்மா சம்பந்தி. இதெல்லாம் அருள் இந்திராணி மூலமா தேவலோகத்திலிருந்து வரும். இந்திரலோகம் அது என்னன்னு பாருங்க. தேவர்களுக்கு தலைவன், அந்த தலைவனுக்கு ஒரு தலைவி. அதாவது முழுஷா எடுத்துட்டோமானாக்கா ஞானம்னு பேர். அமைதி இருக்கிற இடத்துல இது ஒரு வீட்டுக்குள்ள அமைதியை கொடுக்கிறது இந்திராணிங்கிற ரூபத்திலிருந்து இந்த ஜெயதுர்கை. நீங்க படிச்சவங்க, 4 வேதம் தெரியுது, 4 பாஷை தெரியுது, மேலை நாட்டு பாஷையெல்லாம் தெரியுது. அதனால நீங்கள் எப்படி இருக்கள்? சராசரி மனுஷாளுக்கு இந்த அம்மா எப்படி உதவுறாங்கன்னு பாருவோம். ஓம் ஸ்ரீ அங்காளி ரூபினி ஜெயதுர்காய. இந்திரலோகத்திலிருந்து இந்திராணியா இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு ஏழ்மையான வீட்டுல, ரொம்ப ஏழை,
ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறாங்க, ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறாங்க, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறாங்க. எனக்கு நிக்கவே நேரம் இல்லை, நிக்க நேரம் இல்லை, படுக்க நேரம் இல்லை. ஓட்டப்பந்தயம் ஒரு நாளைக்கு 3/4 நேரம் காரை ஓட்டிட்டு ஏன்னு கேட்கக்கூடாது, வர்ற வாத்துங்க நான் ஓட்ட வேண்டியதான். இது அமைதி இல்லை. இப்ப சராசரி ஒரு வீட்டுக்குள்ள, ஏழ்மை வீட்டுக்குள்ள அவங்களுக்கு வேதம் தெரியாது, இலக்கணம் தெரியாது, ஒரு மனுஷாலோட எப்படி பழகணும்னே தெரியாது, என்னென்ன பொருளுங்கள் என்னென்ன பட்சணங்கள் வைக்கணும்னு அவளுக்கு தெரியாது, இத்தனை வகையான ஆஜைப்படி செய்யணும், அனுஷ்டான முறை இது அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அங்காளி, அங்காளி அகங்காளின்னு பேர். அவ என்ன படைக்கிறாளோ அதை வாங்கிக்கிறது. அவங்க கையில என்ன இருக்கும், ஒரு ரசம் சாதம், ஒரு சிறு கருவாட்டு, அவ சாப்பிட்றதுதான் வைக்க முடியும். தயிரன்னம், பாலன்னம், வெண்ணையால வெண்ணெய் பால் அவளுக்கு தெரியாது. ஏழை ஒரு இறைச்சி வகையான விஷயங்கள் அதை வைக்கிறார். அவங்க மனோநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அங்கத்துக்குள்ள புகுந்து அந்த நிலையை மாத்தி அருளல் அகங்காளி. இது நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. கண்ணப்ப நாயனார் கதை இதுதாங்க. பன்றிக்கறியை சிவனுக்கு வைக்கச்சு 2 கண்ணும் மறுபடியும் கொடுத்து அகங்காளியா இருந்த அவனோட அகங்காரத்தை மாற்றி ஜெயத்துர்க்கை வழியா இன்னைக்கு நமக்கு கண்ணப்ப நாயனார் கிடைச்சிருக்கிறார். வேடரு குலம், வேடரு குலம் எத்தனை ஆனந்தமயமானது பாருங்க. அகங்காளி சாமானிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, ரொம்ப நலிவான படிப்பறிவு இல்லாத மக்கள் இப்ப எல்லாம் படிக்கிறாங்க. எங்க காலத்துல எல்லாம் சிலேட்டு போகும், அந்த சிலேட்டுல எழுதிட்டா மறுபடியும் அறியாது, அழிக்கிறது கஷ்டம். நாங்க எச்சில துப்பி அதை அழிச்சிடும். இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் மயம். குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே 5 ஸ்டார் வாங்கி வருது. நாங்க அதுக்கு பதிலாக பல்பத்தை சாப்பிட்டோம். வெள்ளப்பம் எங்க கிட்ட கம்ப்யூட்டர் எல்லாம் தேவைப்படாது, கொஞ்ச நேரத்தில் கணிதத்தை பண்ணிடும். எந்த விஷயமா இருந்தாலும் மாற்றம். இந்த மாதிரி எளிய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப இந்த ஆன்மீகமே தெரியாது. ஆன்மீகம் கத்துக்கிறதுல தப்பு இல்லை, அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காதோ அவளோட மகன்மை, அவளோட மகன்மை. ஒருத்தர் இந்த ஆன்மீகத்தை ஏற்றுதான் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கருத்து 2 வகையான கருத்துக்குள்ளே இருக்கிறார். ஏழை எளிய ஆன்மீகத்துக்குள்ள தெரியாது. நித்த கூலி வேலை செய்கிறாங்க, அவருக்கு தெரியாது. ஒரு பிதுர் பெண்டம் கொடுக்க முடியலைங்க மாலயத்துல, அதுக்கு கூட வசதி இல்லை. தர்ப்பணத்தை கொடுக்கணும், அது பெரியவா வந்து வாங்கிட்டு ஒரு ஆளை இல்லையோ இறந்தவா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்க சாதாரண சமையல் பண்ணி சாதாரண தட்டுல வச்சு சாதாரணமா நைவேத்தியம் பண்ணா அவங்களுக்கு அங்காளி ரூபத்துல வந்து ஜெயத்துக்கு அதை ஏற்றுவாங்க. எளிமைதாங்க இனிமை, எளிமைதாங்க இனிமை, இனிமையான ஒரு விஷயம். அவங்களுக்கு பேரு அகங்காளி. அகத்துக்குள்ள எப்படி வழிபாடு செய்யறதுன்னு தெரியாது. சொல்ல தெரியாது. அவங்களுக்கு அகத்துக்குள்ள அதை சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பாராயணம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டான். அவங்க ஆகாரத்தை சாப்பிடுற போது அந்த ஏத்துக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கொடுக்கறதுனாலே, அவங்களும் நாளாவட்டத்துல மாறி வர்றதுனாலே
அவங்களும் வேதங்கள் கத்துக்கக்கூடிய இருக்க அளவுக்கு உள்ள வர்றதுனாலே அவங்கள தனக்குள்ள சேர்த்துக்கக்கூடிய தெய்வம் அகங்காளி. அந்த ரூபமா இருக்கிறாங்க இந்த ஜெயதுர்க்கை. கோடிக்கணக்கில் தான் செலவு பண்ணி நைவேத்தியம் பண்ணணும்ன்றது இல்லைங்கோ. சாதாரண அங்காளின்னு நினைச்சா ஜெயதுர்கா வந்துடுறா. நீங்க என்ன படையல் வைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டு போயிடுறா. சிறு படையல், கூழ், கம்பங்கூழ், கோதுமை கஞ்சி கூழ், இது விரும்பி சாப்பிடுறாங்கன்னா ஜெயதுர்கியா இருக்கக்கூடிய அங்காளி. அத மருத்துவ உலகத்தோட ஒப்பிட்டு பாருங்க. சுகர் போறேன் என்ன சாப்பிட சொல்ற? அலகாபாத் பிரியாணியா சாப்பிட சொல்ற? இல்ல. ஆம்பூர் பக்கத்தில் இருக்குது அந்த பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்ற? கோதுமை கஞ்சி, நொய் அரிசி, கேழ்வரகு கூழ், இது எளிமை. அதுக்குள்ள யார் இருக்கிறது? ஜெயதுர்கையான அங்காள். இதை வச்சு படைச்சானே. காலையில வாக்கிங் எல்லாம் போறான், போகும்போது 15 பாஷையில பேசிட்டு போறான். அப்படியே போகும்போது போயிட்டு வரும்போது ஒரு பானையில அசிங்கமா கூட காய்ச்சி வச்சு ஸ்டீல் கோப்பையில கொடுப்பா. அதை வாங்கி என்னமா கொடுக்குறாங்க நாகரிக பார்த்தாடா. மருத்துவ உலகத்துக்கு சுகரும் பிபியும் கண்ட்ரோல் பண்றது அங்காளி. அந்த மாதிரி எளிய ரூபத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க இந்த துர்க்கை. அது எப்படி இருக்கிறாங்கன்னா ஜெயத்தில் இருக்கிறாங்கோ. ஜெயம் சாமானிய மக்களோட இதயத்தில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய 20,000 பேர் வேலை செய்யற ஒரு முதலாளி சாமானிய மக்கள்கிட்ட அவங்கள முதலாளியாக்கணும். அப்ப சாமானியமான மக்களோட உழைப்பிலிருந்து வந்ததுதான் அந்த முதலாளி. அந்த முதலாளி ஜெயமாறதுக்கு 2000 இருந்து 20,000 பேர் தேவை. அந்த இடத்துல வசிக்கக்கூடியவங்க ஜெயதுர்க்கை. நினைச்சாவே வந்துடுறாங்க. அங்காளின்னு நான் கவனம் இருக்காதுங்கோ. ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காயா. அந்த மாதிரி துர்க்கை வந்தார். ஓம் ஸ்ரீ வினோதபாலா ஜெயதுர்காய நம. உடம்புக்குள்ள ஒவ்வொரு அவயத்திலையும் ஆன்மீக சக்தி கொடுத்து அந்த உடலை எளிமையா வச்சுட்டு இருக்கிறவங்க. ஆன்மீக சக்தி கொடுத்து உடலை எளிமையா வச்சுக்கணும். இப்ப சித்திரத்தெல்லாம் வழி சொல்ல முடியாது, போகருக்கு வழி சொல்ல முடியாது, ரமணருக்கு வழி சொல்ல முடியாது, இந்திரனுக்கு வழி சொல்ல முடியாது, சிவனுக்கு வழி சொல்ல முடியாது, மகாவிஷ்ணு காலத்துல வழி சொல்ல முடியாது. அந்த உடம்புக்குள்ள ஆன்மீக சக்தியை வினோதமா கொடுத்து அவங்கள பால பருவத்தோடு வச்சிருக்கிறாங்க. பால பருவம் முகத்தோட அழகான சம்பந்தம். வீட்டுக்குள்ள யார் அழகா இருக்கணும்னா ஆத்துல இருக்கக்கூடிய ஆத்துக்காரமான அழகா இருக்கும். இந்த துர்கை அவளை அழகா வச்சுக்கணும். வெளியில இருந்து வீட்டுக்காரர் வர தலையெல்லாம் கலந்து போட்டு வீட்டுக்கார பார்த்து செஞ்சு என்ன ஆகும்? அந்த அம்மாவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க. அப்படியே அவரும் குழம்புவார். நன்னா சிவன் அழகா இருந்தா அந்த வீட்டுக்காருக்கு இளமையாம இருப்பார். அந்த மாதிரி அந்த கிரகஸ்தில இருக்கக்கூடிய கிரகம்னா வீடு. ஆத்துக்கு போறான்னா ஒருத்தன் சொன்னா நான் எந்த ஆத்துலயும் தண்ணி இல்லை சாமி, நான் எந்த ஆத்துக்கு போறது? அட அபிஷ்டுவா ஆத்துக்கு போ. அதுதான் சாமி, எந்த ஆத்துலயும் தண்ணி இல்லையே, நான் எங்க போறது? 6 நாள் வீடு. ஆத்துக்கு போறானா வீடு. ஓ அப்படியே வார்த்தை இருப்போம். அதே மாதிரி சுத்தரமா வச்சுன்றது ஒரு மனைவிதான் வீட்டுக்காரன். அதே மாதிரி ஆன்மீக சக்திகள் உடலுக்குள்ள போய் அது வினோதமாக்கி அவனை இளமையா வச்சுக்கக்கூடிய வினோத பால சுத்தின்னு தெரியும். அதுக்கு ஜெயதுர்கான்னு பேர். ஒரு சித்தருக்கு வயசு எடுத்தீங்கன்னா வயசே சொல்ல முடியாது, வயதே கணிக்க முடியாது
பிரம்மாக்கள்லாம் இப்ப இல்ல, பல பிரம்மாக்கள் அவங்க வயதெல்லாம் கணிக்க முடியாது. நம்மளோட 365 நாள் அவளுக்கு ஒரு நாள் இல்ல. இந்த பட்சம் கணக்கெல்லாம் இருக்குது. 15 days on spot பேரு. இதெல்லாம் ஒரு உடலுக்குள்ள சீராக்கி ஆன்மீக சக்தியை கொடுத்து அந்த உடலோட இயக்கத்தை வினோதமாக்கி காத்துல கலக்க வச்சு காத்து ரூபமா உடலை மாத்தி காத்தே ஆகாரமா ஆக்கி நல்ல பாம்பு காத்ததான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆகாரம் தேடும். அந்த உடம்ப இளமையா வச்சுக்கக்கூடிய சக்தி ஆன்மீக சக்தி. அதுக்கு வினோத பாலான்னு பேரு. இந்த அம்மா தான் கொடுக்கறாங்க. அதுக்கு ஜெயதுர்கியோட மகாசக்தி. இது ஜெயதுர்கியோட மகாசக்தி. ஒவ்வொரு உடம்புலயும் அமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தம் நமக்கு தெரியல. அது எப்படி ரியாக்ட் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுதுன்றது இந்த அம்மா கொடுக்குறாங்க. அற்புதமான துர்கை. இது ஜெயதுர்கை என்று பேர். ஓம் சந்தோஷ பரிமள சுரூபினி ஜெயதுர்காயம். இவ்வளவு வந்துட்டா ஆத்துக்குள்ள என்ன வரும்? சந்தோஷம். சந்தோஷத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. பரிமள சக்தி, வாசம். ஒரு வீட்டுக்குள்ள போறோம், நல்ல உதுவத்தி வாசனை வருது, நல்ல மல்லிப்பூ வாசனை வருது, ஜவ்வாது வாசனை வருது, திருவாட்சி வாசனை வருது, மனோரஞ்சிதம் புஷ்பத்தோட வாசனை வருது. மனசு என்ன ஆகும்? சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் எதனால வந்தது? அந்த பூவோட பரிமளத்தோட சுகந்தத்தினால வந்தது. உடலுக்கு எப்பவுமே துர்நாற்றம் இருந்துட்டே இருக்கும். மூக்கு, கண் கீழே, காது வர சீவு, வாய்ப்புள்ள இருக்கிற அழுக்கு, மலஜல ஒட்டையில் இருக்கிற அழுக்கெல்லாம் துர்நாற்றம் தான் இருக்கும். செட்டு போட்டா செட்டும் துர்நாற்றம் ஆகிடும் ஆஃப்டர் 6 hours. இந்த ஆன்மீக தத்துவத்துக்கு போயிட்டா உடல் சந்தோஷ பரிமளமா மாறும். இந்த சித்தரங்க கிட்ட எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, மகானங்க கிட்ட எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நல்ல வாசம். அவெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. 1-2 அவளுக்கு வராது. 1-2 அவளுக்கு வர்றதில்லை. அந்த மாதிரி சந்தோஷ பரிமளமா உடம்பு வச்சிருக்கிறார். அவர் முகம் இளமையா இருக்குங்க. அவர் பேசின அழகா இருக்குங்க. அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும் தான். அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. உடம்புல இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. பெரிய பெரிய மகானெல்லாம் அப்படிதான், சித்தரெல்லாம் அப்படித்தான். இதை சராசரி மனுஷருக்கும் பண்ணி வைக்கிறாங்க. இல்லைங்க, ஒரே ஒரு செட்டு பாட்டில் வச்சுட்டா அதை அடிச்சுட்டா இது வருமே, அதுக்கு ஏன் இந்த துர்க்கையே கும்பிடணும்? இது நல்ல விஷயமா, ஏற்றுக்க வேண்டிய விஷயம். 6 மணிக்கு அப்புறம் வேர்வையோட அந்த செட்டு சேர்ந்து 1 வாரத்துக்கு துர்நாற்றம் வரும். இது அப்படி கிடையாது. செலவே இல்லாத சந்தோஷ பரிமளம். அது யார் வீட்டுல இருக்கோம்னா குபேரன் அந்த வீட்டுல தங்கணும். குபேரன் எங்க தங்குவாரு? 8 திக்கும் சரியாகும். 8 திக்கில இருக்கிறவங்க யாரு? அஷ்டதிக்கு பாலகம். அது கோயிலுக்கு பொருத்தம். வீட்லயும் இது பொறுத்து நடுவடுன்னு வைப்பள். அங்க இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த வீட்டுக்கு வாஸ்து சரியா இருந்தா பெரிய வீடு ஒரு 3 மாசத்துல கட்டிடலாம். 10,000 ஸ்கொயர் ஃபுட் இருந்தா கூட கட்டிடலாம். வாஸ்து எங்கேயாவது ஒரு கோளாறு இருந்தா அதுல இருக்கிறவா இருக்க மாட்டாங்க. இது குபேரன் இருக்கிற இடத்துலதான் இருக்கும். குபேரன் இருக்கிற இடம். குபேரன் எங்க இருக்கிறாருன்னா சந்தோஷ பரிமளம் வீசும் இடம். கோடிக்கணக்கான சொத்து மூஞ்சி பார்த்தா எப்போதுமே வாடி வருது. ஒரே ஒரு வேஷ்டி கட்டிட்டு செருப்பே இல்லாத நடக்கும். குபேரனோட இயக்கம் தரக்கையா இருக்குதுன்னு சந்தோஷ பரிமளம். வாஸ்து நல்லா இருக்கணும். அஷ்டதிக்கு பாலகம் நல்லா இருக்கும். அஷ்டதிக்கு பாலகம் நல்லா இருந்தா தான் அந்த குடும்பத்துல தெய்வ
நாளும் தங்கும். கோயிலுக்கு தான் அஷ்டத்துக்கு பாலகன். காலையில பிண்டம் வைப்பாங்க பாருங்க. காலையில கால பூஜை பண்றதுக்கு முன்னே முன்னாளோட ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஜலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு பிண்ட சாதத்தை ஒரு குருக்கள் எடுத்துட்டே வருவார். அந்த பெரிய மாமா கையில் எடுத்துட்டே ஒரு மணி எடுத்துட்டு சொம்பு எடுத்துட்டு 8 திக்கில் வைப்பார். அதுக்கு அட்ட திக்குன்னு பேர். அத பாக்கிறவங்க இளமையானவங்க பேர், பாலகர். அதே மாதிரி வாஸ்து வீட்டுக்குள்ள இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாதான் சந்தோஷ பரிமளம் வரும். என்னமா கவனிக்கிறார் அவங்க வீட்டுல நான் கடன் வாங்கிட்டு கொடுக்கல, என்ன உள்ள வாங்குவோன்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு நான் ஆத்துக்கு போனேன். என்னோட தொழில் நல்லா வந்தது. இந்த கடனை அவளுக்கு திருப்பி கொடுத்தது. அமார வரதுதான் சந்தோஷ பரிமளம். இத்தனை தெய்வங்கள் ஒன்னா சேர்ந்தா அந்த இடத்துல ஜெயதுர்கை இருக்கும்னு பேரு. இதெல்லாம் நம்பவே முடியாதுங்கன்னா பழக்கத்தில் இதெல்லாம் வரணும். பழக்கத்திலே அனுபவத்திலே நிதானமா வரணும். இது அனுபவிச்சவங்க மற்ற இடத்துல சொல்லும் போது கூட அவங்க எடுத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். இத்தனை நிலைகளை கொடுக்கிறது சந்தோஷ பரிமளம் பேரு. அந்த மாதிரி வந்துட்டா எப்பவுமே அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். எந்த வீடு சந்தோஷமா இருந்தாலும் 30 வருஷம் வாழ்ந்தவங்க இல்லை, 30 வருஷம் கெட்டவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை மாற்றக்கூடியது சந்தோஷ பரிமளம். ரூபினி ஸ்ரீ தேவதுர்காயம். ஓம் சந்தோஷ பரிமள ரூபினி ஸ்ரீ தேவதுர்காயம். இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பொருள் இருக்கு. ஆகமம், வேதம், உபநிடதம் எல்லாம் வந்து அனுஷ்டானம் மொத்தம் இதில் அடங்கி அந்த சக்தியை கொடுக்கிறது ஸ்ரீ ஜெயதுர்கை. ஓம் ஸ்ரீ சங்கர தயாநிதி ஜெயதுர்காயம். சிவத்துக்குண்டான கணங்களை படைத்தது சிவகணம்னு பேர். சங்கர தயாநிதி. சங்கரனோட அமைப்பு உஷ்ணம், நெருப்பு. திருவண்ணாமலை எடுத்தீங்கன்னா அக்னி இருக்கும். ஒவ்வொரு சிவன் கோயிலுக்குள்ள உள்ள போய் பாருங்க, அக்னி அப்படியே பிரவாகமா இருக்கும். ஆனா அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, ஐஷ்மலை அங்கதான் இருக்கார். அவரோட ஊரே ஐஷால உருவாக்குறது. அது உருவிட்டாதான் உருகி வந்தா ஜலம், வெள்ளம், சுனாமி மாதிரி ஆயிரம். அந்த சிவனோட சக்திகளை அந்த அக்னி வழியா எடுத்துட்டு வந்து அதை சாந்தப்படுத்தி சிவனோட தத்துவ விசாரங்களை அருளக்கூடிய தேவதை. சிவனோட தத்துவங்கள், சிவகணங்களோட தத்துவம், அப்புறம் விநாயகரோட தத்துவம், அவங்க தம்பி ஆறுமுகன் அவரோட தத்துவம், பராசக்தி அவங்களோட தத்துவம், இப்படி அவங்க குடும்பத்தோட தத்துவத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சங்கர தயாநிதியான இந்த துன்பம். நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும், இந்து மதம் அல்லாத கடவுளை கும்பிட்டீங்கன்னா கூட அந்த இடத்துல ஜெயம். இங்கிலீஷ்ல விக்டரி, சக்சஸ். அதேதான் தமிழ்ல ஜெயம், அதேதான் தமிழ்ல வெற்றி. ஹிட்லருக்கு எல்லா தேசம் விட்டுட்டாரு. கடைசியிலே தேசங்களை பிடிக்க முடியல. 7வது மனைவி சொல்லிக் கொடுக்கிறாங்க போர் முனைகளை எப்படி பண்றது. கடைசியில 7வது மனைவி உன்னை விட்டு ஜெயதுர்க போயிட்டா, நீ தற்கொலை பண்ணிக்கோ, இப்படித்தான் பண்ணிக்கணும். பாருங்க, ஜெயம் பூர்த்து ஹிட்லர் விட்டு. அப்ப அந்த அம்மா சொன்னாலாம், நீ உயிரை விடுறது என்னால பார்க்க முடியாது, நான் முதல்ல உயிரை விட்டுறேன், நீ எப்படி உயிரை விடணும்னு கத்து கொடுத்தாலும்.
அந்த ஹிட்லரை விட்டு ஜெயதுர்கா போன தொட்டு தான் எவ்வளவு கஷ்டம். இல்ல போனா உலக உரண்டிய அவரோட இடது கையில வச்சிருந்து வலது கையால மந்திரம் போல கட்டியிருப்பார். இந்த மாதிரி வெற்றிகளை குவிச்சு கொடுக்கக்கூடிய துர்கை ஜெயதுர்கை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஜெயதுர்கை. எந்த மதத்தை சார்ந்த நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் அது சங்கரன் ரூபத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறது பேர் தயாநிதி. நல்லதை கற்றுக் கொடுக்கிறது, நல்லதை கற்றுக் கொடுக்க வச்சு அது வழியா நடக்க வைக்கிறது. நடந்த பின்னால் அதுல வர்ற பலனை நடந்து வந்தவர் மொத்தம் அனுபவிக்கிறது. கற்றுக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுத்தாரே அவளுக்கு கொடுக்கறது இல்லை. குரு தட்சணை கூட வாங்காம சொல்லிக் கொடுக்கக்கூடிய சங்கர தயாநிதிக்கு இந்த அம்மாவுக்கு பேரு. மிக அற்புதமான ஒரு தொகை இது. அடுத்தது ஓம் ஸ்ரீ அன்னபூரணி. ஜெயதுர்காய நம. அன்னபூரணி உடல்ல அன்னமய கோஷம் சொல்லுவா. உடல்ல அன்னமய கோஷம். சாப்பாடு இருந்தா தான் உடல். நீ நான்வெஜ் சாப்பிடுறியோ, வெஜ் சாப்பிடுறியோ, என்ன சாப்பிடுறியோ, அதனால வர்ற உடம்புக்கு பேரு அன்னமய கோஷம். கோஷம்னா உடல், உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள். அன்னத்தினால வர்ற சக்திகளை ஃபுட் பாய்சன் அதுல இருந்து காப்பாற்றலாம். ஃபுட் பாய்சன் ஒண்ணு அது பிளட்ல கலந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, உயிர் போயிடும். பிளட் சுகர் சொல்லு, பிளட் கேன்சர். அந்த ஃபுட் பாய்சனை மாத்தி அன்னத்தை கோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய அன்னபூரணி. நல்ல விதமான அன்னங்கள் உடல்ல பரிமாறி பித்து பிடிக்காம இருக்கிறது வைத்தியம். அதனால உமத்தங்காய சாப்பிடலாமா? ஆப்பிள் சாப்பிடலாம். அலரி விதியை சாப்பிடலாமா? உயிர் போயிடும். பித்துகளை விரட்டி அடித்தல் அன்னபூரணின்னு பேரு. அன்னமய கோஷம். இந்த உடம்பு அப்படித்தான். சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வரும். அப்புறம் மயக்க அடிச்சு கொடுத்துருவா. இதுக்கு அன்னமய கோஷம் புரியுது. அந்த கோஷத்தை காப்பாற்றக்கூடியவங்க அன்னபூரணி. என்னங்க வயசு? 98 வயசு. இப்ப கூட நடக்கிறாங்க. 2 கண்ணு நல்லா தெரியுதுங்க. எங்க பையன் 2 கண்ணுகள் லென்ஸ் வச்சு நம்பிட்டாங்க. நான் நல்லா எழுத்துக்கெல்லாம் நல்லா படிக்கிறேங்க. கண்ணாடி எல்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி மகாசக்தியை கொடுக்கிறது அன்னபூரணி ஸ்ரீதேவி. அன்னபூரணி வடிவத்தில் இருப்பவங்க கோஷமங்கிற உடலை காப்பாற்றுறவன்னு பேரு. ஓம் ஸ்ரீ அநாத ரட்சகி. அநாத ரட்சகி. அநாதம்னா தாய் தந்தை இல்லாதவர்கள், பிறப்பின் தன்மை அறியாதவர்கள். ரொம்ப சோகமான விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துல வளர்றது, ஒரு காப்பகங்கள்ல வளர்றது. ஆண் பிள்ளையா இருந்தா வளர்ந்துள்ளாங்க. அந்த குழந்தை பெண் குழந்தையா இருக்கக்கூடிய காலத்துல அதனோட எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க மனசால யூகம் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி குழந்தைகளை அநாத ரட்சகி. இது வெளி உலகத்துக்கு உண்டான தகவல். அடுத்ததுக்கு போங்க. மகாவிஷ்ணு யாரோட பையன்? சிவன் எப்படி வந்தாரு? இதுக்கெல்லாம் அனாதின்னு பேர். அனாதினா முடிவு. முடிவுக்கு முன்ன முதல். பிகினிங், எண்ட். அந்த துவக்கமும் முடிவும், முடிவும் துவக்கமும் இல்லாத அனாதி. அந்த தெய்வங்களுக்கே தாயானவள் ஜெயதுர்கை.
இந்த உலகம் இருந்ததுனே இருந்தது. உங்களுக்கு அப்பா ஒருத்தர் இருப்பார், அவர் இதுல இருந்திருப்பார். அவங்களுக்கு அப்பா ஒருத்தர் இருப்பார், அவரும் இருந்திருப்பார். அவங்களுக்கு ஒரு அப்பா இருந்திருப்பார். அப்பா 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 அவன் போகும். பாட்டின்னு சொல்லக்கூடாது, அம்மம்மா. அம்மம்மான்னா என்ன அர்த்தம்? ஓல்டு லேடின்னு அர்த்தம். அதோட எனக்கு ஃபுல்லா பாட்டி. இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருந்துட்டாங்க. இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்துக்கு பேரு அநாதி. இது யாரால துவக்கப்பட்டது, எங்க வந்தது? அதுக்கு ஒரு கர்த்தா பிரஜாபதி. அந்த பிரஜாபதியை படைக்கிறதுக்கு பின்னாலே அத்தனை பேர் வர்றாங்க. இவாளுக்கெல்லாம் அநாதின்னு பேர். ருத்ராட்சரம் பார்த்திருக்கீங்க. அது சிவனோட வேர்வையிலிருந்தும் கண்ணீர்ல வந்தது. அதுக்கு பேர் அநாதி. ஒரு முகம் ருத்ராட்சரம் தலைக்கு கட்டிக்கணும், காதுக்கு கமலா போடணும். அது எப்படி கட்டிக்கணும்னா தலையை ஷவரம் பண்ணி மொட்டை அடிச்சுட்டு தான் கட்டிக்கணும். முடியிருந்தாவே அழகு இருக்காது. இது 2 காதுல 2 ருத்ராட்சம் போட்டா எப்படி இருக்கான்? அதனால அது தங்கத்தலை கட்டிக்க கூடாது. 5 முகம் ருத்ராட்சரம் அது யார் வேணாலும் கட்டிக்கலாம். இந்த ஐயப்பாவுக்கு போறவெல்லாம் அதான் போட்டுருப்பான். 6 முக ருத்ராட்சம் இதுக்கெல்லாம் அநாதி என்று பேர். இதனுடைய துவக்கம் எங்கே, முடிவு எங்கே? ரிஷி மூலம் நதிமூலம் சொல்லுவா. அந்த மாதிரி ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த அநாதி ரூபி. இந்த மாதிரி தெய்வங்களை தெரிஞ்சிக்காது இருக்கக்கூடியவங்களுக்கு ரட்சகம் பண்ணக்கூடியவங்க அருளல். அருள் இந்த மாதிரி இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுக்க வைக்கிறது. இந்த கல்லுக்குள்ளவ காளி இருக்கிறார், மகாகவி காளிதாசன் அதை பார்த்தார். அந்த மாதிரி அறிவின் வல்லமை குறைந்து இருக்கக்கூடியவங்க கூட ரட்சகத்தை கொடுக்கக்கூடிய அநாத ரட்சகின்னு பேர். அந்த மாதிரி அருளல். நமக்கு 6வது அறிவு நல்ல வேலை செய்யுது. சாமி கும்பிடுறோமா? 24 மணி நேரம், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தா 28 மணி நேரம் அப்போ செய்ய மாட்டோம். அந்த மாதிரி செய்யாத ஆளுக்கு கஷ்டம் வந்தா கூட, நினைக்காத ஆளுக்கு கஷ்டம் வந்தா கூட அநாத ரட்சகின்னு இவனுக்கு பேரு. அதுக்குதான் பேரு ஜெயத்துர்க்கை. அற்புத நாயகி. அற்புதம் என்ன? அற்புதம் அற்புதம்னா என்ன? சிலர் சொல்லுவாங்க ஆயுஷ்மான் பவா, கையை காட்டிதான் பண்ணுவாங்க. அந்த கைக்கு இருந்து வரணும் அற்புதம் பேரு. யாரையுமே தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்லக்கூடாது. மொட்டையா ஆயுஷ்மான் பவான் தான் சொல்லணும். தீர்காயுஷ்மான் பவான் சொல்றவர் இருக்கிறோமே, அது எங்கிருந்து போகுதுன்னா மனிதனோட உள்ளங்கையிலிருந்து போகுது. உள்ளங்கை அந்த கைக்குள்ள இருந்து ரேகைக்குள்ள இருந்து அற்புதம் பண்றோம். ரேகைக்குள்ள வெங்கடாஜலபதி சீனிவாசன கல்யாணம் ஆகிச்சு. சீனிவாசன் குரத்தி ரூபமா போய் மகாலட்சுமிக்கு விஷயத்தை சொன்னாராம். அப்ப அற்புதம் அந்த கையில் இருந்தது. எல்லா ரூபமும் மகாலட்சுமி ரூபம். சீனிவாசன் நித்தி கல்யாணம் பேர். ஒரு மனிதனோட கைகள் கூட அற்புதம் இருக்கு. இந்த அற்புதத்தை வளர்க்கக்கூடிய துர்க்கை ஜெயதுர்க்கை. அவ நல்லா வளர்க்கிறாருங்க. நான் நல்லா இருக்கேங்க. நல்ல மனைவோட வாழ்த்துறதுக்கு பேர் அற்புதம் பேர். நல்ல கைராசின்னு சொல்லல. 5 ரூபாய் கொடுத்தா போதுங்க டாக்டருக்கு. 2 ஊசி போடுவாங்க ஒரே நாள்ல கை. 5 லட்சம் ரூபாய் பீஸ் கொடுத்தவங்க ஒரே ஒரு ஊசி தாங்க போட்டாங்க, எழுந்துக்கவே. இதுக்கு பேர்
அற்புதம்னு பேரு. முதல் செங்கல் எடுத்து கொடுத்தாருன்னா 6 தியேட்டர் கட்டிட்டேன். என்னோட ஊர்ல அப்படித்தான் 5-6 ஊர் இருக்கு. வேதாந்தத்தை கொடுத்தா, யோஜனம் கத்து கொடுத்தா, மருந்து எந்த வியாதிக்கு எப்படி ஆக்டிவேஷன் ஆகும் அதை கத்து கொடுத்தா, அந்த ஆர்கிடெக்ட் வீடுகளை எப்படி சமைக்கிறது, அதாவது அமைத்தலுக்கு பேர் சமைத்தல், எங்க என்ன வரணும் அது கத்து கொடுத்தா. இந்த மாதிரி ஒரு 6-7 விஷயத்த கத்து கொடுத்தா. இதெல்லாம் அற்புதம். அவ கத்து கொடுத்ததுதான் நீங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கலையை எப்படி பண்றது, ராகங்களை எப்படி பண்றது, ராகத்துக்குள்ள இந்த தேவதைகள் எப்படி அடங்குது, எந்த தெய்வத்துக்கு என்ன ராகம், அது எந்த காலத்துல உச்சாடனம் பண்ணணும், சொல்றதுன்னு பேர் உச்சாடனம், இன்னொன்னு மந்திரம்னு அதுக்கு பேர், அந்த பொருள் அல்ல. இதெல்லாம் செய்யறதுக்கு அற்புதம்னு பேர். அற்புதம், அற்புத நாயகி, ஓம் ஸ்ரீ அற்புத நாயகி ஜெயத்துர்காயம். எவ்வளவு விஷயம் பாருங்க, அவ்வளவு நல்ல ஒரு விஷயம் இந்த துர்க்கைக்கு. ஓம் சத்ரு ஷம்மார ரூபிணி, நம்முடைய பகைவர்களை அழித்தல். பகைவர்களை அழித்து ஜெயத்தை உண்டாக்குற சத்ரு. ராவனுக்கு ஒரு தலை, ஒரே ஒரு தலை. அவர் சம்சாரம் சீதா விளையாட்டுக்கு ஒரே ஒரு தலை. ராவணனுக்கு 10 தலை. 10 தலையில் இருந்த ஒரு மூளை கூட வேலை செய்யல. சும்மா இருக்கிற சீதா விளையாட்டி போய் தூக்கிட்டு வந்துட்டு, அந்த அம்மா அவள் அழகு, அழகுன்னா அழகு. ராமனோட பிராட்டியை தூக்கிட்டு வந்ததுனாலே ராவணன் சத்ரு. இந்த ராவணனை எடுக்கும். அவனை மாதிரி அரசாட்சி பண்ணவா யாருமே இல்லையா. அந்த ஊர் மக்களுக்கு அன்னைக்கு அன்னன்னைக்கு என்ன பண்ணணுமோ அன்னன்னைக்கே தர்பாரில் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் பாலம் கடலுக்கு மேலே எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கடலுக்கு மேல பாலம் கட்டணும், கரையில பாலம் கட்டுறதே ரொம்ப கஷ்டம். கடல்ல பாலத்தை கட்டணும்னு நினைச்சார். அன்னைக்கு அவரோட தங்க ஒருத்தி இருந்தா, தங்கமான தங்க, சூப்பனகைன்னு பேர். காட்டுக்குள்ள போன ஒரு அழகிய பார்த்தே அப்படின்னு அவ்வளவுதான். அந்த திட்டத்தை கிடப்பல போட்டார். யாரு? ராவணன். அந்த அழகிய பார்க்க போறார். அந்த அழகியை தூக்கி விட்டார். அது வரைக்கும் ராமனுக்கு சத்ருவா இல்லை. இந்த தூக்கிண்டு வந்த படலம் வந்ததுக்கு அப்புறம் சத்ருவாயிட்டார். சத்ரு நாசி. சிலரே தண்டனை கொடுத்தா கேட்பா, அதுக்கப்புறம் தெரிஞ்சிருவான். சிலர் அந்த திருத்தமே அடைய மாட்டார். 10 தலை 20 கண், 20-30 வரும். எவ்வளவு சாப்பாடு பிடிச்சு போட்டா எத்தனை வாயால துள்ளுவாரு பார்ப்போம். 10 தலை ராவணனுக்கு ஒத்த தலை வந்தது ராமநாதன். அதான் ஒத்த தலை வெளியேற்றாடு. இதுக்கு பேர் சத்ருன்னு. அந்த சத்ருங்கிற விரோதியை ஒழிக்கிறவங்க. சத்ருன்னா என்ன? கெட்ட பழக்கங்கள் சத்ரு. கெட்டத வாயால பேசுறது சத்ரு. கெட்ட வாசனைகளை முகர்றது. இது மாட்டிருச்சு, இது ஆட்டிருச்சு, சாப்பிடுறது தப்பம் இல்லை, அளவா இருக்கும். இது போதைப் பொருள் மூக்கால வருது. கண்ணால கெட்ட காட்சிகளை பார்க்கிறது, காதால கெட்ட நிகழ்ச்சிகளை கேட்கிறது, ஆண் பெண் உருவுகளால கெடுதலா நடந்துக்கிறது. இதுக்கெல்லாம் சத்ருன்னு பேர். இது சரியானா தான் ஞானம் வருது. எத்தனை பெரிய படிப்பு படிச்சிருந்தா கூட ஞானம் வரணும்னு நமக்குள்ளேயே
பஞ்சபூதங்கள்னு சத்ரு. அந்த சத்ரு நாசினி அது ஆன்மீக தொடர். இயற்கையான ரூபத்திலே நமக்கு விரோதிகள்லாம் இருந்தாங்கன்னா, சின்ன சின்ன விரோதி நமக்கு வர வேண்டிய சொத்தை எடுத்துக்கிறான், அப்புறம் நமக்கு அவளுக்கு சத்ரு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பாகத்துக்கு உண்டானதை நம்ம கிட்ட குடிச்சுட்டு அவ விலகி போயிடுவா. சத்ரு நாசினி அதுக்கும் பெயர். ஒரு ஆகாரம் சாப்பிட முடியாத ஒரு வியாதி, அந்த வியாதியை போக்கி அந்த ஆகாரத்தை மனமாக சாப்பிடுறது அது சத்ரு நாசினி. அந்த மாதிரி சத்துக்குள்ளான சம்மாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜெயதுர்கையோட பேரு. சத்ரு நிகிரக ரூபணி. ஓம் சத்ரு நிகிரக ரூபணி. சத்ரு நம்ம இருக்கணும், அவர் அந்த இடத்தை விட்டு போயிடணும். நிகிரகம்னா இல்லாத பண்ணுதல், எராடிகேஷன். தடுப்பூசி போட்டு பிள்ளைவாதத்தை இப்ப கட்டுப்படுத்தல, அம்மைவாதத்தை வேரோடு அழிச்சோடனே வேரோடு அழிக்கிறதுக்கு பேர், கெட்டதை வேரோடு அழிக்கிறது எராடிகேஷன். அந்த மாதிரி நாசினின்னு பேரு, நிகிரகம்னு பேரு. அதை நிகிரகம் பண்ணக்கூடியவன். கெட்ட நினைவு, கெட்டதை பார்க்கறது, கெட்டதை கேட்கறது, கெட்டதை சாப்பிடுறது, கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபடுறது, அதெல்லாம் நிகிரகம் பண்ணக்கூடிய அன்னை இந்த ஜெயதுர்கை அப்படின்னு ஒரு பேர். ஓம் சத்ரு காரிய நிவாரணம். சத்ரு என்ன பண்ணுவாங்கன்னா, விரோதிங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சில யாகங்கள் பண்ணுவான். இவாளுக்கு கர்ப்பம் நீக்கக்கூடாது யாகங்கள் பண்ணுவான். இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அதுக்கு சில விஷயங்கள்ல பண்றதுக்கு காரியம் பேர். சத்ரு காரிய நிவாரணம். இந்த சூன்ய மந்திரம் யந்திரம் தந்திரம் எல்லாம் வைக்கிறேன். விஸ்வாகுமன்னன் பிறக்கக்கூடாது. பாரத போர்ல அஸ்வத்தாமா ஒரு அம்ப பெற்றார். இதுக்கு பேரு சத்ரு காரியம் பேரு. அரக்கர் உலகத்துல பிரகலாதன் படைச்சாங்க, பிறந்தார் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிறப்பிலேயே சத்ரு தன்மை நீங்கி பிரகலாதன் பிறந்தது சத்ரு காரிய நிவாரணம். இப்ப சாதாரண குடும்பத்துல சூன்யிக்கிறார், அதெல்லாம் இந்த சத்ரு காரியங்கள் விலகி போறோம். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஒரு அம்மா இடத்துல கேட்கறீங்க, அந்த அம்மா சொல்றாங்க அந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு. இது சத்ரு செய்யக்கூடிய காரியம். அந்த சத்ரு காரிய நிவாரணி. கண்ணனையே வெல்லணும், தர்மத்தை வெல்லணும், சிவபானத்தை வாங்கி வந்தார் அஸ்வத்தாமா. நல்ல காரியத்துக்கு வாங்கி வரல, அதுக்கு பண்ண யாகங்கள் சத்ரு யாகம் பேர். அதை அழிச்சுக்கணும். அந்த காரியங்கள் வழங்காம பண்ணக்கூடியது, அதனால நமக்கு பாதகம் வராது இருக்கிறதுக்கு பேர் சத்ரு காரிய நிவாரணம். ஜெயதுர்கா. சத்ரு நமக்கு கெடுதல் பண்ணா அது நமக்கு நல்லதா முடியாது. அதுக்கு சத்ரு காரிய நிவாரணம். ஸ்ரீ ஜெயதுர்காய நம. இப்படி எல்லாம் இவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க.